அனைவருக்கும் வணக்கமா. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது தம்ப்லைன்லே போட்டிருக்கேன், ஆடி முதல் வெள்ளி சுமங்கலி பெண்களுக்கு இதை கொடுத்தால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாங்க, நம்ம நாளைக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை முதல் நாள் வியாழக்கிழமை அன்றே நீங்கள் என்ன பண்ணால் வீடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு படைப்பதற்கு தேவையான எல்லா பொருளையும் நாளே வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு தாங்க நம்ம வாசல் தெளிக்கிறோம். குளித்து முடிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமிட்டுட்டு அருகாலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டுட்டு உள்ளே நம்ம இந்த பூஜையை 4:30 to 6 செய்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷங்க. ஆனால் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்க எப்போ நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை நீங்களே தேடி போய் கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே எத்தனை சுமங்கலி பெண்கள் வராங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அது ரொம்பவே விசேஷம்தாங்க. என்ன பண்ணுறோன்னா, குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக அன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பருப்பு பாயாசம் வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா கற்கண்டு சாதம். எதுவுமே எங்களுக்கு வைக்க டைம் இல்லாமல்னா வெத்தலை பாக்காவது நீங்கள் வச்சு நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். கும்பிட்டுட்டு முதல் நாளே உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக அதாவது கொஞ்சமாக ஒரு 3, 5 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் எவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வளையல் செட்டு அப்படியே இருக்குங்க, அதை வாங்கிக்கோங்க. அதோடு சேர்த்து சின்னதாக ஒரு கண்ணாடியும் சீப்பும் கொடுத்துருப்பாங்கங்க. அந்த மாதிரி செட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதாங்க ரொம்பவே ஒரு விசேஷங்க. சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி கொடுக்கறதுங்கிறதுங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க நமக்கு நடக்குங்க. அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க. அதை வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 3 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு அதோடு சேர்த்து ஜாக்கெட் பிட்டு வாங்கிக்கோங்க. இல்லைம்மா எங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு வாங்கலாம் வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே தவறு கிடையாது. அந்த மஞ்சள் குங்குமம், அந்த சீப்பு, அந்த கண்ணாடியோடு சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க வீட்டில் போயிட்டு உங்களுக்கு அதாவது உங்களை விட வயதில் மூத்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இதை கொடுத்துடுவாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாங்க அப்படின்னா வர சொல்லி அவங்களுக்கு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு குங்குமம் கொடுக்கணுங்க. குங்குமம் கொடுத்துட்டு அதை அவங்கள உட்கார வச்சு ஒரு சேர்லேயோ அல்லது கீழே தரையிலையோ ஒரு விரிப்பு விரித்து அவங்கள உட்கார வச்சு தாங்க நீங்கள் இந்த சுமங்கலி பெண்களுக்கு இதை கொடுக்கணுங்க. மஞ்சள் குங்குமத்தை கொடுக்கணும். இதை செஞ்சு அதாவது முதல் வெள்ளி இல்லைங்க, எந்த வெள்ளிக்கு உங்களால் முடியுதோ, இல்லைம்மா எங்களால் எல்லா வெள்ளிக்குமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் தவறு இல்லைங்க, எல்லா வெள்ளிக்குமே கொடுக்கலாங்க. சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க. இதை கொடுப்பதுனால நம்ம வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்போங்க. குழந்தைங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்குங்க. நம்ம வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போங்க. இது நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அன்றைய தினமே நீங்கள் பாருங்களேன், எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குங்க. அந்த சந்தோஷம் தாங்க நம்மளை வாழ வைக்கும். வாழ்க வளமுடன்.